வணக்கம் வணக்கம். இந்த முறை குறைஞ்ச விலையில் கூடுதலான கார்கள் வந்திருக்கு. என்ன மாதிரி என்ன கார் என்ன விலையில் வந்திருக்கு? என்னென்னா பெட்ரோல் நாட்டில் போகிற பெட்ரோல் நிலைமை இப்போ கியூஆர் சிஸ்டம் கொண்டான். ஆமாம், குறிப்பிட்ட அளவு தான் பெட்ரோல் அடிக்க முடியும் கிலோமைக்கு. இப்போ பெட்ரோல் நல்லா வேலை செய்யக்கூடிய மாதிரி வாகனம் மறுபடி எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னான்னா சாதாரணமாக சிட்டி லிமிட் அப்படின்னா கிட்ட தோட்டம் உள்ளுக்கு டிராஃபிக் ஓட்டங்களில் சாதாரணமாக 18 தொடக்கம் 20 மட்டும் செய்யும். லாங் செய்யும் போது 22 மட்டும் செய்யும். ஏன்னா இன்ஜின் தானே. ஆமாம், அதை விட நார்மலா ஒரு ஆட்டோ வேலைகிற மாதிரி வேலை செய்யும் பெட்ரோல். பெட்ரோல் நல்லா ஏன்னா 650 cc இன்ஜின் வரும். அது இல்லாமல் இதுகிட்ட வந்து RPM ஒரு இதுன்னு சொல்லி ஒன்று இருக்கணும், அதுக்கெல்லாம் குறவு. அது பெட்ரோல் நல்லா ஒரு இக்கோனமியா செய்யக்கூடிய. அதே மாதிரி தான் இதுக்கு டாடா நானோ. டாடா நானோவும் இதுவும் அதை விட கொஞ்சம் கூடுதலாகவே செய்யும், வேலை செய்யும் பெட்ரோல். சாதாரணமா 25 மட்டும் எதிர்பார்க்கும். லாங் செய்யும், ரோட்டுக்கு அநேகமா 20 மட்டும் செய்யும். 20 வேலையும் அதை விட கூடுதலான வாகனங்கள் இந்த முறை வந்திருக்கு. எல்லாத்தின் விலையிலையும் பார்ப்போம். அதை விட இந்த மாருதி என்ன மாதிரி தம்பி, எவ்வளோ லீசிங் எடுக்கலாம் இதுக்கு? இதுக்குன்னா அநேகமா ஒரு 15 லட்சம் to 16 மட்டும் எடுக்கக்கூடியதா இருக்கும். லீசிங்க அநேகமா 15-16 எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட இல்லை ஒரு நீல கலர், அதை விட கே நம்பர் கூடுதல். அவங்களுக்கு தெரியும் கே நம்பர். மாருதியில் கூட கே நம்பரில் ஆரம்பத்தில் வந்து டயர் எல்லாம் அரக்கண்டசன் டயர் வருமே. அதை விட உட்பக்கங்களே இது வந்து மேனுவல் கியர் தானே. மேனுவல் கியர் தான் வரும். மேனுவல் கியர். அதை விட ஏசி செட்டுகள் எல்லாம் நார்மலாக நல்லா தான் இதுக்கு உள்பக்கங்கள் எல்லாம். அதை விட மாருதிக்கு பிறகு தான் அல்ட்ரோ வந்தது. இதுக்கு அடுத்து தான் அல்ட்ரோ வந்தது. தம்பி இப்போ இந்த மாருதி என்ன விலையாண்டா இப்போ உங்கள்கிட்ட? இதுல விலை வந்து 22,50 ஆரம்ப விலை. கொஞ்சம் கதைச்சு பேசிக்கொள்ள முடியும். 22,50,000 உங்களுக்கு தெரியும். கூட ஒரு கே நம்பர் ஒரு ஆட்டோவோட குறைஞ்ச விலை தான் வந்திருக்கு 22,50. அதை விட லீசிங் வந்து நார்மலாக கூட விட ஒரு 15 எடுக்கலாம்னு வைக்கலாமா? லீசிங்னா 15 என்றால் ஒரு 7 லட்சம் கையில் இருந்தால் எடுக்கக்கூடியதாக இருக்கு. அடுத்ததுன்னா இப்போ நான் கிட்டத்தில் நிறைய விமர்சனங்கள் வருது, நிறைய கஷ்டப்படுறாங்க. அந்த விலைக்கு இருக்கு, இங்கே இவ்வளவு விலைக்கு. நாங்களும் ஒரு வெளிமான போய் வாகனம் எடுக்கிறேன்னு சொன்னாங்கன்னா போற செலவுகள், கொண்டு வர செலவுகள், அது இல்லை. நாங்கள் லாபம் நிமித்தமாக தான் செய்யறோம் பிசினஸ். அதனால எல்லாம் நினைக்க கூடாது அங்க அவ்வளவு குறைவா இருக்கு. நான் போயிட்டு ஒரு வாகனத்தை பார்த்து வேண்டது ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதை விட நான் இப்போ 10 நாளுக்கு முதல் போட்ட வீடியோவில் உள்ள வாகனம் இல்லை, இப்போ வந்திருக்கிற எல்லாம் புது வாகனம். அப்படியே நீங்கள் எடுக்கிற வாகனம் எல்லாம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறீங்க. அப்படின்னா பிரசன்ட் மார்க்கெட்டோட ஒத்து போற அளவுக்கு தான் நான் கொடுத்துருக்கோம். அது ஏன்னா எல்லாரும் விலை குறைச்சி கொடுக்க மாட்டாங்க. வாகன கண்டிஷனுக்கு தான் விலை. ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு மாருதி 22,50,000 இல்ல, ஒரு இடம் இல்ல. நார்மலா கண்டிஷனுக்கு இருக்கு. சில நெட்லாம் போடுறாங்க அந்த விலைக்கு இருக்கு, இந்த விலைக்கு இருக்கு. கிட்ட போய் பார்க்கும்போது உக்கல்கள் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாமே வெளிமானது கொண்டு வந்த வெஹிக்கிள் தான். அதை விட மோடி கொண்டு வந்தது. ஆமா, அதை விட உக்கலுக்கள் ஒன்றும் இல்லை, எல்லாம் செய்துதான் இருக்கு. எல்லாம் கிளீனான முறையில் இருக்கு, உங்களை பார்க்கவே தெரியும் விலை கேட்டபடி. அதை விட இந்த நனோன் என்ன விலை தம்பி? கேபி நம்பர் இந்த நனோன்னா நான் ஆரம்ப வந்து 15,50,000 சொல்லுவேன். 15,50 டயர் எல்லாம் 2011 ஆண்டு. அதாவது ஒரிஜினல் பெயிண்ட்களோட இருக்கு. டயர் எல்லாம் முக்கால் கண்டிஷன் தான், அந்த புது டயர் சொல்லக்கூடியதாக இருக்கு. தம்பி இதுக்கு லீசிங் எவ்வளவு எடுக்கலாம்? லீசிங்னா இதுக்கு அநேகமா 7 லட்சத்துலேருந்து 8 லட்சம் மட்டும் லீசிங் எடுக்கக்கூடிய. 7-8 லட்சம் எடுக்கக்கூடியதுன்னா கொஞ்சம் கையில கொஞ்சம் காசு தான் எடுக்கக்கூடிய. இதுக்கெல்லாம் இப்ப போறது ஏசியும் போட்டு நல்லா பெட்ரோலும் செய்யக்கூடிய கார் உங்களுக்கு அப்படின்னு சொன்னா இது ரெண்டுமே நீங்க வந்து சில ஊபருக்கோ பிக்மிக் அதை சரியா கான்ட்ரேல பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஓட முடியும். இப்போ கார் இப்போ ஊபர் பிக்மி பிடிக்கிற ஆக்களுக்கு இப்போ காரில் கூடுதலான ஆக்கள் வந்து கார் பிடிப்பினோம். இப்போ 7ஆவது ஆக்கள், கூடுதலான வயசான ஆக்கள், இல்லை குழந்தை பிள்ளையோட போகிற ஆக்கள், லாங் ட்ரிப்பில் கார் பிடிக்கிற ஆக்களுக்கு இப்படியான ஆக்கள் பிக்மி ஊவர்களுக்கு இந்த வாகனங்களில் ஓடக்கூடியதாக இருக்கும். அதை விட இதெல்லாம் ஆட்டோன்ற விலை உங்களுக்கு தெரியும் 22,50. இது 15,50. அதுவும் இந்த வெயில் காலத்துல கட்டாயம் ஒரு ஏசி இல்லாம கடினமான செயல் தான். அப்ப இதுல ஏசி போட்டும் போக முடியும். அதுதான் இதே மாதிரி உள்பக்கங்களை பார்ப்போம். இதெல்லாம் மேனுவல் கியர் தானே. மேனுவல் கியர் உள்பக்கங்கள் விலையை நீங்கள் விலையில விட வாகனம் வந்து நல்லா இருக்கு கார். அது இந்த விலை குறைவுக்கு காரணம் வந்து இது இந்தியன் என்றபடியா? இந்தியன் இது டாடா கம்பெனி. டாடா வந்து அடிச்சது ஒரு சாதாரண மனிதனுக்கும் ஒரு கார் உபயோகிக்கிறதுக்கு
ஆமா அவர் எல்லாம் ஃபர்ஸ்ட் குரோவா தான் செஞ்சவர். ஆமாம் அது இலங்கை காசுக்கு 15 லட்சம் வந்ததுக்கு இந்தியாவில் போய் பார்க்கும்போது அது சின்ன விலை தானே. அதுதானே சின்ன குரோவான விலை தான். அதுக்கேற்ற மாதிரி மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் அவ்வளோ பெருசா என்ன பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் வேறு அவ்வளோது இது இருக்கும். அதை விட இதுகளுக்கு பார்ட்ஸ் வந்து தேவையான அளவு இருக்கு. தேவையான பார்ட்ஸ் இருக்குன்னா இப்படிதான். இப்போ நீங்கள் யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இங்கே எல்லா இடத்துலையும் பார்ட்ஸ் வந்து பொதுவாகவே ஆர்டர் பண்ணி தான் எடுக்கிறேன். நீங்கள் ஒரு மறுபடியும் எடுத்தாலும் கொழும்புல இருந்து ஆர்டர் பண்ணி இப்போ இன்றைக்கி நீங்கள் ஒரு பார்ட் தேவைன்னா நான் ஆர்டர் பண்ணி எடுத்து அது பார்ட்ஸ்கள் வேண்டிய மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். அதை விட தம்பி இந்த பிஇ என்னம்மா இந்த கைரோ இதன்னா நான் ஆரம்பத்திலே வந்து 1,85,00,000 சொல்லுவேன். உள்ள பார்ப்போம் நல்ல கண்டிஷன் வைஸாக பார்க்கும்போது 1,85,00,000 ரூபா. இதில் வந்து ஒரு குறையும் இல்லை. எல்லாம் க்ளீனான ஒரிஜினல் பெயிண்டுகள் ஒரிஜினல் பழங்களோடைய இருக்குது, புது டயர்களோட. அதோட உட்பக்கங்களை எல்லாம் பார்க்க உங்களுக்கு தெரியும். கூடுதலாக லாங் ட்ரிப்களுக்கு கூட ஏர்போர்ட் ஓட்டங்களுக்கு அதை விட ஹோட்டல்கள் டூரிஸ்ட் கூட விரும்புறது இப்போ ஹைரூப். இப்போ கேடிஎச்களை விட இதில் வந்து பார்க்கும்போது இது இதுகளை சொல்லி லைன் ஏசின்னு சொல்றது. வளமையாக டுவல் ஏசி. இப்போ நார்மல் ஒரு டுவல் ஏசி வரும். டுவல் ஏசி ஒரு லைன் ஏசின்னு சொல்றேன். ஹைரூஃபுக்கு வரது இந்த மேல உள்ளுக்கால கொடுத்துருப்பாங்க. ஆட்களுக்கு ஏற்றபடி எல்லாருக்கும் வரும். மட்டும் கவர் ஆகும். அதை விட இப்போ பிளாட் ரூப்களை விட இதைத்தான் கூட விரும்பினோம் எல்லாரும். இப்போ பெரும் காலங்களில் கம்ஃபர்ட் வைஸ் பார்க்கும்போது பிளாட் ரூப் போயிட்டு இதுகளில் ஒரு ட்ரிப் ஒன்று போகும்போது நீங்கள் கொஞ்சம் கொண்டாடி கொண்டு போயிடும். கழிச்சு போகணும். இடவசதி இருக்கு. அதை விட லக்கேஜும் பின்னுக்கு வைக்கக்கூடிய நல்ல டூரிசம் செய்யறவங்களுக்கு. அதை விட இனி சீசன் தொடங்குது. 6ஆம் மாசத்துல இருந்து நல்லூர் திருவிழா மட்டும் சேர்ந்து ஒரே ஓட்டமா இருக்கும். வாகனங்கள் வந்து வீட்டுல நிக்காத கூட எல்லாம் இதுகள்லாம் எடுத்தீங்கன்னு சொன்னா எப்படியுமே தொழில் நிமித்தம் நீங்க வீட்டு பாவனைக்கு எடுத்தாலும் உங்களுக்கு சில லீசிங் போட்டு எடுப்பாங்க. லீசிங் போட்டு எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு மாதம் 2-3 ஓடி கொண்டா லீசிங் காசு காட்டி கொள்ளும். அப்போ ஒரு வீட்டுக்கு வாகனம் வந்துருச்சு. அது இல்லாம உங்களுக்கு ஒரு தொழில் ரீதியாகவும் இதை வச்சு இது ஒரு தொழில் ரீதியாக போகும். அதை விட இதுக்கு வந்து லீசிங் எவ்வளோ எடுக்கலாம் தம்பி? லீசிங் என்ன பொறுத்த வரைக்கும் 150 மட்டும் எடுக்கலாம். அதை விட இது இந்த மாடல் என்னம்மா? இது 220 சொல்லுது. 220 இன்ஜின் வந்து 2KD இன்ஜின் வரும். 2KD இன்ஜின். அதை விட எத்தனை ஆமாண்டு பதிவு பிஇ அந்த இது வந்து 2013ஆம் ஆண்டு இலங்கையில் பதிவு செய்யப்பட்டது. 2013. அதோட உள் மைலேஜையும் பார்ப்போம் எவ்வளோ ஓடி இருக்குன்றதை. 1,90,000 ஓடி இருக்கு. 1,90,000 ஓடி இருக்கு. அதாவது சிலவங்க கேட்பாங்க என்னடா 1,90,000 இவ்வளவு மைலேஜ் ஓடி இருக்கு. இதெல்லாம் பண்ணா ஒரிஜினல் மைலேஜ் குறைக்கப்படாது. ஏன்னு சொன்னா 2013 எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா வேன்கள் எல்லாம் பொதுவாகவே வீட்டு ஓட்டங்களுக்கு தான் பாவிக்கும். அப்ப கட்டாயம் ஓடி இருக்கு. வந்து சில இடத்த குறைப்பாங்க. விலை கொடுத்தாலும் 5,000 கொடுத்தா குறைக்கிறதுக்கு இடம் இருக்கு. குறைச்சிட்டு ஐயோ நான் குறைவான இதுல வாங்கிட்டு நினைப்பாங்க. இதுகள் ஒரிஜினல் மைலேஜ். அதுதான் உண்மை. 2013 சொல்லி போங்க. 13 வருஷம் ஆகுது. அதை விட 1,90,000 ஓடி இருக்குன்னா அது ஒரிஜினல் மைலேஜ். இப்போ நீங்க சில இடங்கள்ல சில அதை 90,000 ஆக்கியும் வச்சிருப்பாங்க. அதான் நீங்கள் சந்தோஷமா எடுப்பீங்க. நான் இதை உண்மை சம்பவம். அதுதான் ஒரு பிஇ நம்பர் வானதை கூட பாருங்கள். கூடுதலாக இனி சீசன் டைமில் கூட எல்லாரும் கூட விரும்பக்கூடியதான். அதை விட கூடுதலான கயர்கள் ஓடக்கூடியதான். அதை விட இது ஜப்பான் வடி. எவரி இந்த இதுதான். இது மாதிரி சின்ன ஒரு லொரி. அதாவது சிறு வியாபாரம் செய்கிறாங்க. பிஸ்கெட் கம்பெனிகள் கடை வச்சுக்கிறாங்களுக்கு வீட்டு தேவைக்கும் இதுகள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஒரு 3/4 கண்டசன் டயர்களோட இருக்குது. அடுத்தபடி இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுகள் வந்து சாதாரண பெட்ரோல் செய்யும். பெட்ரோல் படி இந்தியனுக்கும் இதுக்கும் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஜப்பான் வாகனம் வந்து எப்படி உறுதி வயசுல பார்க்கும்போது நல்லா இருக்கும். உறுதி சாஃப்ட் சரியான சாஃப்ட். நீ எவ்வளவு பாரத்தை கொண்டு போனா அது விளங்காது. அடுத்தபடியா இதுகள் ஜப்பான் வாகனத்துக்கான பார்ட்ஸ்கள் வந்து வேண்டி போடுறதை விட செஞ்சு போடலாம். ஒரு சின்ன பிரச்சனை வந்தா செஞ்சு போடலாம். செஞ்சு கடைஞ்சு ரீப்ளேஸ் தான் பண்ணலாம். அதாவது அங்க புதுசு இந்தியன்ல புதுசா வேண்டி போனா இதை செய்து பாவிக்கலாம். அதுக்குன்னு ஒரு தாரம் இருக்கு. இதுகளுக்குன்னு சொல்லி ஒரு மார்க்கெட் இருக்கு. உண்மைதான். படி வேன் அந்த நாள்ல முதல் வந்த படி வேன் அது எல் நம்பர் பெரிய லைசன்ஸ் தானே. எல் நம்பர் சொல்லக்கூடாதுன்னா ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ். ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ். ஏன்னா அது ஒரு சின்ன நொறிமாயி தானே. என்ன விலை தம்பி இப்ப இது? ஆரம்ப விலைன்னா 26,50,000. 26,50 இதுக்கு லீசிங் எவ்வளவு எடுக்கலாம்? உங்களுக்கு அநேகமா 18 தொடக்கம் வேல்யூவேஷன் 28 வந்திருந்தது.
அநேகமா உங்களுக்கு ஒரு 16 to 18 மட்டும் 18 மட்டும் எடுக்கலாம். அதை விட உங்களுக்கு பின் டென்ட் எல்லாம் டென்ட் அடித்தபடியே வந்திருக்கு புத்தக பதிவுகளில். அதை விட உங்களுக்கு நீங்கள் இப்போ சாமான் ஏற்றுறது சிறு தொழில் செய்கிறார்கள், வியாபாரம் செய்கிறார்களுக்கெல்லாம் பொருத்தமாக இருக்குது. பொடிவெல்லாம் எடுத்து பார்த்தாலும் பொடியிலலாம் உக்கல் அது இதெல்லாம் எதுவும் உக்கல் உண்டு இல்லை, எல்லாம் குவாலிட்டியாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. ஒரு சின்ன அதாவது அடக்கமான ஒரு வேன். அதாவது சில பேர் புடவை வியாபாரம், இந்த ரோட்டுகளில் சிறப்பு வியாபாரங்கள், இந்த ரம்புட்டான் பழ வியாபாரங்கள், இப்படியான சோழன் பற்றி இப்படியான எல்லாத்துக்கும் நீங்கள் பாவிக்கலாம். பிஸ்கெட் கம்பெனியிலேருந்து சிறு தொழில் செய்கிறார்கள், சிறு கடை வச்சுக்கிறார்களுக்கு தான் பொருத்தமாக இருக்குது. அதை விட இன்னும் விதமாக சின்ன ஒன்று இருக்குது. அது வந்து மகேந்திராண்டியோ, அது மகேந்திராடாண்ணா. இதுவும் இப்போ புதுசாக வந்திருக்கு, நேற்று வந்தது. ஆல்ரெடி ஒன்று இருந்தால் அது போயிட்டது. டிஐஇ நம்பர் 2016 ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு. அதுவும் இதுவும் இந்த ஜப்பான் இப்போ நாங்கள் பார்த்த சுசுக்கியும் இந்த மஹேந்திராவும் ஒரே மாதிரி தான் இருக்கு. மஹேந்திரா இது இந்தியன், அது ஜப்பான். இதெல்லாம் டயர் முன்னுக்கு வந்து அரை கண்டிஷன், முக்கால் கண்டிஷன் டயர்களோட இருக்கு. இதெல்லாம் மேனுவல் கியர் தானே. சீட் கவர் எல்லாம் அப்படியே கிடாக்கு வந்தபடியே இருக்கு. பொலித்தீனோட இருக்கு. வீட்டுல சின்ன சின்ன பாரமிழ்த்த வைக்கல் இல்ல, சொப்டான ஓட்டம் ஓடின ஓட்ட இந்த ஸ்டிக்கர்ல இருந்து, அதாவது கம்பெனியால வந்தபடியே இருக்கு. உங்களுக்கு பார்க்கவே தெரியும் கம்பெனி ஸ்டிக்கர்கள். இந்த ஒரிஜினலாக வந்த சீட் கவர்கள் ஒன்றும் கலட்டையில் அப்படியே ஃபர்ஸ்ட் ஓனர் பாவிச்சது க்ளீனான முறையில் இருக்குது. உங்களுக்கு பார்க்கவே தெரியும் பெயின் பழங்கள்லேருந்து. அதை விட இதை கூட்டு பதிவோடு தானே இருக்குது. என்ன விலை தம்பி இதுக்கு? ஆரம்ப விலை 16,50,000. 16,50 தானே. லீசிங் எடுக்கிறேன்னு சொன்னால் 8 லட்சம் எடுக்கலாம். பார்த்துருப்பீங்க, நல்ல ஒரு வாகனம். அதாவது புதுசு மாதிரியே இருக்குது, ஒரு குறையும் இல்லை. அச்சலன் ஃப்ரீயானது. 16 லட்சம். அது மஹேந்திராண்ட மொக்கு வாகனம் தானே. லோட்டுகளுக்கு மஹேந்திராவுக்கு எடுத்தேன். மஹேந்திராண்ட எல்லாம் சக்ஸஸ் மாடலான வாகனம் தான். அதை விட கூடுதலாக பார்த்துருப்பீங்க, எல்லா வாகனங்களும் குறைஞ்ச விலையில் தான் இப்போ வந்திருக்கு இந்த முறை வந்த வாகனங்கள் எல்லாம். அதை விட ஒரு KF ஹையுண்டா தானே. எவ்வளோ நம்பி இது ஹையுண்டா? ஓ 29 லட்சம். 29 லட்சம் மேன். 29 லட்சம். அதை விட ஒரு KF நம்பர். இது ரீசர் பண்ணியிருக்கு 2007ஆம் ஆண்டு. அதை விட உங்களுக்கு பார்க்கவே தெரியும், எல்லாம் க்ளீனான முறையில் இருக்குது. வாகனம் வந்து பெயிண்ட் வளங்கள்லேருந்து உங்களுக்கு தெரியும், டயர் வளங்கள்லேருந்து எல்லாம் க்ளீனான முறையில் இருக்குது. இது வந்து மேனுவல் கியர் தானே. மேனுவல் கியர். அதை விட ஒரு ஃபுல் ஆப்ஷன் வாகனம். பவர் ஷட்டர்லேருந்து எல்லாம் ஃபுல் ஆப்ஷனோட லேதர் சீட்டுகளோட க்ளீனாக இருக்குது, ஒரு குறைஞ்ச விலையில். என்ன விலை தம்பி இது? 29. லீசிங் வந்து சாதாரண உங்களுக்கு ஒரு 20 லட்சத்துலேருந்து 22 லட்சம் மட்டும் லீசிங் எடுக்கலாமா? லீசிங் எடுக்கலாம். கூடுதலாக பார்த்துருப்பியல் எல்லாம் குறைஞ்ச விலையெல்லாம் வந்திருக்கு. அதோட தம்பி இந்த நிசான் JO நம்பர் என்னம்மா, என்ன விலை? நிசான் எக்ஸ்ட்ரா என்ன சொல்கிறது பண்ணால் SUV. இது ஆரம்ப விலை 64 லட்சம். 64 லட்சம். 64 லட்சம். நிசானோட ஒரு சிறிய பஜ்ரோ மாதிரியா 2004 ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது. கூடுதலான ஒரு பெரிய ஃபேமிலி ஆட்கள் கூட விரும்பக்கூடிய கார். அதை விட குறைஞ்ச விலை தான் 64 லட்சம். இது என்னம்மா தம்பி, இது என்ன விலை? டாடா செனோனா. இது 29,50,000 இருக்கு. உங்களுக்கு லீசிங் வந்து 22 லட்சம் எடுக்கலாம். 22 எடுக்கலாமா? அதை விட கூடுதலான வேன் இந்த வாகனம் எடுக்கிற ஆட்களுக்கு பார்க்கவே தெரியும். டயர் வளங்கள்லேருந்து பெயிண்ட் வளங்கள்லேருந்து விலைக்கேற்றபடி தரமான முறையில் நிற்கும். இது என்ன மைக்கார்? இது டொயாட்டா தானே. டொயாட்டா கொரோலானா K13 சொல்ற கார், ஆன்டிக் கார். இதுல பாத்தீங்கன்னா சொன்னா எல்லாம் ஒரிஜினல் வளத்தோட நிக்குதானே. கவரா இருக்கட்டும், எல்லாம் ஒரிஜினல். அதாவது 7 சிலிண்டர்னா உங்களுக்கு தெரியும். போகும் அந்த ஒரிஜினல் அந்த முதல் வந்து ஒரு பழைய விண்டேஜ் கார்களுக்கு ஒரு பிரிம்பான ஒரு அழகு இருக்கு. இதை பார்க்க விண்டேஜ் கார்களை எடுத்து வீட்டுல சும்மா ஆசைக்கு வேண்டி வைக்கிற நிறைய பேர் கேட்டபடியா அந்த கார் எடுத்திருக்கு. அதை விட டயர்களை பாருங்க. எலோவில பாத்தீங்கன்னு சொன்னா அது எலோவில நல்ல ஒரு ஒரிஜினல் ஜப்பான் ஒரிஜினலாவே இருக்கு. அதாவது விண்டேஜ் கார் பழைய காரண்டா பழைய கார் அந்த ஜப்பான் அந்த மாதிரியே நிற்கும். அந்த போனட்டுகள், அதை விட செல், முன்பக்க செல், அந்த கண்ணாடிகள் இதெல்லாம் ஒரிஜினலாக இருக்குது. என்ன எவ்வளோ தம்பி இது?
இது என்ன ஆரம்பமே 13 லட்சம். 13 லட்சம். இது ஒரு ஆன்டிக் பீஸ்னா நீங்க எடுத்த ஒரு வீட்டுக்கு ஆசைகளுக்கு ஓடலாம். அப்படி பவர் ஸ்டீரிங் பண்ணிருக்கேன்னா இதுக்கு பவர் ஸ்டீரிங். அதை விட கூட இந்த கார்கள் அனுபவம் உள்ள ஆட்களுக்கு தெரியும். பழைய காலத்து கார்கள் ஜப்பான் காருன்றது ஜப்பான் இங்கிலாந்துல இதுவும் பழைய கார்கள் எல்லாம் உறுதி தானே. என்ன இதுகள் இப்ப இருக்க ஆட்களுக்குமே சொல்ல இந்த காலகட்டத்துல இந்த பழைய கார் எல்லாம் பழைய கார்னு நினைப்பாங்க. ஆனா இதுகள் ஒண்ணு 20-30 வருஷம் போக்குல இந்த கார் ஒன்று வீட்டுல நிக்கும் போது அதுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கு. மற்ற அந்த கார் தான் பார்க்கவே ஒரு அழகாத்தான் இருக்கு. முன் பக்கம் அமைப்புகள்ல இருந்து ரிம்ல இருந்து வெறும் 13 லட்சம். இந்த கார் ஆனா வெளிநாட்டுகள்ல இருந்து இது வந்து கோடி கணக்குல போகும். உண்மைதான். இலங்கையை பொறுத்தவரைக்கும் பழைய கால இலங்கையில இன்றையும் பெருமதி இல்லை. அதை விட தம்பி என்னமா இப்ப பின்னுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வாகனங்களை கொண்டாடியால் எல்லாம் வேலை நடக்க செஞ்சு கொண்டிருக்கும். அதை விட எஸ்எஸ் கார்ஸ் இப்ப முன்பக்கத்துல இருந்து பின்பக்கம் விஸ்தரிக்கிறோம். அதாவது இன்னும் கூடுதலான வாகனங்கள், அதாவது இப்போ கிழமை வாகனம் கூட வாரது, அதை விட இனி தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கு. இடம் வசதி வரும்போது இன்னும் கூட வரும், இட வசதி வரும்போது. அதை விட இந்த பின்னுக்கு நிற்கிற இது போட்டோன்டே சொல்றது. அதை விட இந்த போட்டோன் கம்பெனி இப்போ ஃபேமஸாக வந்துட்டு உலகத்தில். முதல் சைனா இந்த கம்பெனி நல்ல ஒரு இதாக. அதை விட இப்போ ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஒரு 150 வாகனம் பஸ் எடுத்திருக்கு போட்டோன்ட்டு. பார்ட்ஸ் எடுக்கக்கூடிய இங்க யாழ்ப்பாணத்தை எடுத்தாலே போட்டோன் வந்து ஏன்னா இது நல்லா இழுக்கக்கூடியது, திறனால பாய்க்கக்கூடியது, நல்ல பாரம் இழுக்கக்கூடியது. என்ன விலை தம்பி இது? இது வந்து ஆரம்பியிலேனா 1850 எல்லாம் புது டயர்களோட இருக்கு. அதை விட ஒரு 1850க்கு சிறிய லோரி உங்களுக்கு. அதுவும் இப்படி தானே இதுகள் வந்து இப்ப சாதாரணமா உங்களுக்கு வேணும் இரும்பு இழுத்துக்கொள்ளும். ஒரு அரிசி ரொம்ப ஹெவியான ஒர்க் இதுல செய்யலும் உண்மைதான் ஓடும். அடுத்தபடி பாத்தீங்கன்னா சைனா கம்பெனிலாம் இப்போ பிவைடி எடுத்தாலும் சரி எல்லாம் சைனாண்டான் இப்போ முதல் இடத்துல நிற்கு எல்லா வாகனம். இது வந்து டொயாட்டாண்டா தானே. டொயாட்டா கம்பெனி லோடர்ன்னு சொல்கிறது. நாங்கள் பொதுவாக வைக்கோன்னு சொல்கிறது. இதை முன்னுக்கு கூட நீங்கள் உங்கள் இந்த வேலைக்காக கொண்டு வந்துருக்குறீங்களா? அதை விட அங்கே ஒன்று நிற்கு. இது என்ன விலை தம்பி? இதனா ஆரம்பி 17 லட்சம். 17 லட்சம் ரூபா. அதாவது இவ வந்து சொந்தமாக எடுத்து இந்த வேலை செய்துட்டு அப்படியே கொடுக்கணும். அதாவது நல்ல ஒரு இது பாவனையில் நின்றது. அதை விட இது வந்து 6 லட்சம். சரியா முச்சக்கர வண்டி கார் ஒன்று இருக்குது. 6 லட்சம் ரூபா. இது விரும்பினாக்கள் தொடர்பு கொள்ளலாம். அதை விட இந்த பைக்கோ வந்து கிடங்கு வட்டி கொண்டிருக்கு. அதை விட இது வந்து ஒரு மிக்ஸி கம்பெனியா? செய்யணும் உங்களுக்கு அந்த குளங்கள் பறிக்கிறதுக்கு தென்னந்தோட்டம் வச்சிருக்கவங்களுக்கு இது உதவியா இருக்கும். அதை விட பெரிய கிடங்கு வட்டி கொண்டிருக்கிறீர்கள். இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் கையாளுவீங்களா, இந்த ஆப்ரேட் பண்ணுவீங்களா? எனக்கு அவ்வளோ பெருசாக அனுபவம் இதில் இல்லை. கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணி பழகணும். அதை விட தம்பி இது என்ன விலை? இப்போ இது என்ன ஆரம்பமே 15 லட்சம். 15 லட்சம் தானே. விலைகள் வந்து கூடுதலாக நீங்கள் சொல்கிற விலைகள் வந்து பேசி தீர்மானிக்கக்கூடிய விலைகள். உங்கள் நம்பரை டிஸ்பிளேயில் போடுவேன். விரும்பினாக்கள் தொடர்பு கொள்வீங்கன்னா எஸ்எஸ் கார்ஸல் இருவாலை. அதை விட கெவி வெஹிக்கிள் இப்போ பைக்கோக்கள் ஜேசிபிஎல் மாதிரி மஹேந்திரா 575 டிஐ. அதை விட இந்த டிராக்டர் மஹேந்திரா டிராக்டர் எடுக்கணுமென்றால் எஸ்எஸ் கார்ஸல் நான் நம்பர் போடுவேன். நீங்கள் எடுத்து தெளிவாக கழிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதை விட இந்த ஜீப் 32 ஜீப் அட்டகாசமான ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் நிற்க ரீகண்டிஷன் செய்யப்பட்டு க்ளீனான முறையில் 2025 தான் ரீகண்டிஷன் செய்து வெளியே வந்த ஜீப் உண்டு. ஓடையில் புது டயர்களோடைய இருக்குது. என்ன விலை தம்பி இது? இதெல்லாம் ஆரம்பமே 36,50,000. 36,50,000 ஒரிஜினல் 4DR5. 4DR5 ஒரிஜினல் ஜப்பான் எல்லாம். நான் இதுக்கு லீசிங் எடுக்கலாம். அதான் இதுவே லீசிங் எடுக்கலாம். அதான் சொல்லி நிறைய விரும்பிகள் இருக்கான் 4DR. உண்மைதான். இதுலயே நிறைய பாத்தீங்க சொன்னா இதுலயும் நிறைய மாடல்ஸ் இருக்கு. அது மாதிரி டாய்ஸோட இருக்கு. அது மாதிரி நிறைய இருக்கு. ஆனா ஜீப்ல 4DR மிட்சுபிஷி தான் மார்க்கெட் சொல்றது உண்மையா மார்க்கெட்டான. இப்போ கூடுதலான வாகனம் பார்த்துருப்போம் எல்லாம் குறைஞ்ச விலையிலிருந்து. மேலதிக தகவலுக்கு உங்கள் நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுறேன். நன்றி. வீடியோ பார்த்தேன். ஓகே.